அது மாத்திரமல்ல, உபாகமம் 32:11 சொல்லுகிறது, கழுகு சுமப்பதை போல அவனை சுமந்தாராம். கழுகு எப்படி தன்னுடைய குட்டிகளை அங்கு கூட்டிலிருந்து கலைத்து விட்டு அது கீழே விழும்பொழுது போய் தாங்கி கொண்டு தன்னுடைய சிறகுகள் மேல் தாங்கி கொண்டு எப்படி சுமந்து கொண்டு போகுமோ, அப்படி யாக்கோபை அந்த வனாந்திரத்திலே நான் சுமந்து வந்த தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் அப்படிப்பட்ட சூழலே அதல பாதாளத்துக்கு நான் போய்கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை முடிந்து போனதே, கடன் பாரத்தினால, கடன் பிரச்சனையினால அநேகர் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே, இதோ நான் பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன், நான் தற்கொலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறேன், என் ஜீவனை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உம்மை சுமந்து காக்கிற கழுகை போல உன்னை சுமக்கும்படி தன்னுடைய செட்டைகளை விரித்தவராக உன்னை தாங்கும்படி இன்றைக்கு தேவன் உன் அருகிலே வருகிறார். தேவ பிள்ளையே, நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த வனாந்திரத்தின் பாதையிலே உன்னை தேற்ற ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உபத்திரவத்தின் காலத்திலே எங்கு பார்த்தாலும் தேசத்திலே உபத்திரவம் தலையான் விரித்தாடுகிற இந்த நாட்களிலே, தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பாய் என்று சொன்னால், அவருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நடக்கிற மனிதனாக, நடக்கிற மனுஷியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உபாகமம் 32:11 கர்த்தர் சொன்னதை போல, கழுகு சுமப்பதை போல நான் உங்களை சுமப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வனாந்திரத்திலே நீ தனியாக இருக்கவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.